வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 2. கோடை சூரியன் கோபத்துடன் எரிச்சலை காலை வேளையிலேயே காட்டத் துவங்கிவிட்டிருந்தது. நடைபாதையில் மக்கள் பெருமூச்சு விட்டபடி முகத்தில் வழிந்த வியர்வையை துவாலியாலும் கைக்குட்டையாலும் துடைத்து கொண்டு நடந்து கொண்டிருந்தனர். பச்சைவன பென்ஸ் காரின் பின் ஆசனத்தில் தாயும் மகளும் அமர்ந்திருந்தனர். இருவரும் மௌனமாக அவரவரின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து விட்டிருந்தனர். இயல்பாகவே வசந்தரா காரில் சவாரி செய்யும்போது டிரைவர் காதுபட எதுவும் பேச மாட்டாள். சாலையில் வழுக்கி கொண்டு போன காரின் உள்ளே குளிர்சாதனம் குளுமையை கொட்டி கொண்டிருந்த போதிலும் சம்யுக்தா மனதில் ஒரே எரிச்சல். நாய்க்குட்டியின் கழுத்தில் சங்கிலியை பிணைத்து அதை தரவென்று இழுத்து கொண்டு போவது போல அம்மா அவளை இப்போது வியாபார பயிற்சிக்கு தள்ளி கொண்டு போகிறாள். வயதில் மேஜராகிவிட்ட ஒரு பெண்ணுக்கு விருப்பு வெறுப்பு என்ற உணர்வுகள் ஏதும் இருக்காதா? வசந்தரா என்றுமே மகளிடம் மனமிட்டு பேசியவள் அல்ல. வீட்டிலே கத்தி கூச்சல் போட்டு அதிகாரம் தூள் பறக்க ஆர்ப்பாட்டம் செய்தவள். தன் தொழிற்சாலையில் மிகவும் மாறுபட்டவளாகத்தான் நடந்து கொண்டாள். இரும்பு போன்ற கண்டிப்பு தான், ஆனால் அதில் கரும்பு போன்ற பேச்சு, லேசான புன்னகை, மெல்லிய தலையாட்டல் இத்தியாதிகள். அப்பப்பா, அம்மா பெரிய ராஜதந்திரி. அவளுக்கு தெரியும் தொழிலாளிகளின் நல்லெண்ணந்தான் அவளது வியாபாரத்தின் வளர்ச்சிக்கு அடிக்கால். அம்மாவுடன் அரை மணி நேரம் கூட உட்கார்ந்து பேச வாய்ப்பு இல்லாவிடனும் அம்மாவின் சில நடப்புகளிலிருந்து சம்யுக்தா தன் தாயை ஓரளவு புரிந்து கொண்டிருந்தாள். திருச்சியில் கட்டட பொருள்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த தாத்தா சேனாபதி காலமானதும் அம்மா திருச்சியிலிருந்த வீட்டையும் வியாபாரத்தையும் விட்டுவிட்டு சென்னைக்கு குடிபெயர்ந்தாள். அப்போது சம்யுக்தாவுக்கு 7 வயது. தாத்தா காலமாவதற்கு சில நாட்களுக்கு முன் வீட்டை விட்டு போனால் அப்பா திரும்பவே இல்லை. அப்பா ஏன் ஊரிலிருந்து வரலை என்று அவள் பண்ணி கேட்டதற்கு அம்மாவிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை. மகளை பார்வையால் சுட்டு அந்த கேள்விக்கே இடமில்லாது செய்துவிட்டாள். தாய் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டுவிட்டோமோ என்று பயந்து போன சிறுமி அதற்கு பின்னர் அப்பாவை பற்றி வாயை திறக்கவில்லை. ஆனால் மனம் அவரை நினைத்து புலம்பியதும் இரவில் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து அப்பா அருகில் இல்லாததை அறிந்த போது ஏற்பட்டதொரு ஏக்கமும் நடுக்கமும் பற்றி இன்று வரை தாய் அறிய மாட்டாள். உறவினர்களும் நண்பர்களும் தெரிந்தவர்களும் வசந்தரா வியாபாரத்தை மாற்றிக்கொண்டு சென்னைக்கு வந்து குடியேறியதை பற்றி அதிசயப்பட்டனர். இது நல்லதில்லை, அழிவு காலம் வந்துவிட்டது, அதனால்தான் இப்படி ஒரு முட்டாள் காரியத்தை செய்கிறாள் என்று சிலர் வெளிப்படையாகவே பேசினர். வசுந்தரா எதையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. யாருடைய யோசனையையும் ஏற்கவில்லை. அவளாக எடுத்த முடிவு அது. அம்பத்தூரின் தொழிற்பேட்டையில் இருந்த பார்வதி எலக்ட்ரிக்ஸ் என்ற மின்விசை துணைப்புறல் உற்பத்தி தொழிற்சாலை சரிந்து கொண்டே போகிறது. கழுத்து மட்டும் கடனில் தத்தளிக்கிறது என்று கேள்விப்பட்டு தரகர் மூலம் அதை விலை பேசத் தொடங்கினாள். பைத்தியக்காரத்தனம். ஊரை விட்டு ஊர் கிளம்பி ஒரு ஓட்டை தொழிற்சாலையை விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே நாம் வேறு ஒரு புது தொழிலை ஆரம்பித்து கொள்ளலாமே. அப்பாவின் காரியதரிசியாக இருந்தவர் அவளுக்கும் ஆலோசனை வழங்கும் அந்தர செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த சாமசிவம் எத்தனையோ சொல்லியும் அவள் கேட்கவில்லை. ஆழம் தெரியாத இடத்தில் காலை வைத்தால் அது நம்மையும் கூட இழுத்து கொண்டு போய்விடும். குடும்ப வைக்கல் கோதண்டம் சொல்லியும் கேட்கவில்லை. அவளுக்கு அந்த தொழிற்சாலையின் பெயர் மிகவும் பிடித்திருந்தது. பார்வதி அவளது தந்தை வழி பாட்டி. அவள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற ராசியனை பெற்றிருந்ததாக பெருமையாக பேசப்பட்டவள். சென்னைக்கு சென்ற ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து ஓஹோ என்று வாழ வேண்டும் என்று வீம்பு அவளுக்கு. அப்பா விட்டு போன பணம் வங்கியில் கனத்து கொண்டிருந்தது. பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் என்பதை அவள் அதனுடைய கடன், லாபம் எல்லாம் என்ற எல்லாவற்றுடன் கூட இருந்து பல தலைவலிகளுடன் வாங்கி கொண்டாள். அதே போல அண்ணா நகர் 10வது அவென்யூவில் இருந்த வீட்டையும் வாங்கி முழுவதும் இடித்து தள்ளி தன் மனதிற்கு உகந்தபடி மிகவும் நாகரிகமாக பல வசதிகளுடன் ஒரு பெரிய பங்களாவை கட்டி கொண்டு விட்டிருந்தாள். தன் குடும்பத்துடன் புதிய வீட்டில் குடியேறினாள். தன்னந்தனியாக அந்த புதிய தொழிற்சாலையை நடத்த முன் வந்தாள். கடனில் மூழ்கி கொண்டிருந்த பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு சில ஆண்டில் மலமளவென்று முன்னேறிவிட்டது.
தொழிலாளிகளிடமும் தொழில் வட்டாரத்திலும் அவளுக்கு ஒரு தனி மதிப்பு தானாகவே வளர்ந்துவிட்டது. சுபாவத்திலேயே கர்வம் பிடித்தவள் இப்பொழுது கேட்க வேண்டுமா? அகம்பாவத்தின் சிகரத்திலே அமுத்தலாக அமர்ந்து கொண்டிருந்தாள். சம்யுக்தாவை அவள் தாய் அதிகம் வெளியில் தன்னுடன் அழைத்து கொண்டு செல்லும் பழக்கம் கிடையாது. படிக்கும் காலத்தில் தாயுடன் கூட பல இடங்களுக்கு போய் வர மகளுக்கு பொழுது இருந்ததே இல்லை. காலையில் எழுந்ததும் டென்னிஸ் பயிற்சி, பின்னர் பள்ளிக்கூடம், மாலையில் வீடு திரும்பியதும் ஒரு நாள் கணக்கு டியூஷன், அடுத்த நாள் பிரெஞ்சு மொழிக்கு டியூஷன், வாரத்திற்கு 2 முறை வீணை பயிற்சி என்று விடுந்ததிலிருந்து இரவு படுக்கு போகும் வரை சம்யுக்தாவுக்கு பொழுது படிப்பிலே கழிந்து கொண்டிருந்தது. தாய்க்கு தன் மகளை ஒரு சகலகலா வள்ளியாக்க வேண்டுமென்ற ஆர்வம். ஆனால் சம்யுக்தாவுக்கு வீணை, டென்னிஸ் முதலியவற்றை கற்றுக்கொள்ள நாட்டம் இருக்கவில்லை. சங்கீதத்தை ரசிக்க மட்டுமே தான் அவள் விரும்பினாள். மற்றவர்கள் டென்னிஸ் விளையாடுவதை கண்டு களிக்கத்தான் ஆசைப்பட்டாள். அவள் எதிலும் தான் பங்கு கொள்ள விரும்பவில்லை. உன் வயதில் நான் மேடையில் வீணை கச்சேரிகள் செய்திருக்கிறேன். என் தாயார், பாட்டி, அவங்க அம்மா எல்லோருக்குமே சங்கீதம் பரம்பரை சொத்து என்று கூறிவிட்டு வசுந்தரா பற்களை கடித்தாள். மேலே என்ன சொல்ல வந்தாள் என்பதை சம்யுக்தால் நன்றாக யூகிக்க முடிந்தது. உன் அப்பா சங்கீதம் என்றால் வீசை என்ன விலை என்று கேட்பார். நீ சில சங்கதிகளில் உன் அப்பனை கொண்டிருக்கிறாய். அம்மா தன்னுள்ளே கோபத்தில் பொங்கிக் கொண்டு முணுகுவது அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஒரே ஒரு முறைதான் சம்யுக்தா அம்மாவுடன் தங்களது தொழிற்சாலைக்கு சென்றிருக்கிறாள். ஆயுத பூஜையை தொழிலாளர்கள் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அன்று வீட்டு வேலைகளில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்த ரத்னாவுக்கு காய்ச்சல், இருமலும் தலைநோவுமாக அவள் முனகி கொண்டு தன் அறைக்குள்ளே முடங்கி கிடந்தாள். சமையல் ஆயலையும் வீட்டு வேலைக்காரியையும் நம்பி தன் இளம் பெண்ணை வீட்டில் தனியே விட்டு கிளம்ப வசுந்தராவுக்கு விருப்பம் இருக்கவில்லை. வேறு வழியின்றி மகளை தன்னுடன் அழைத்து கொண்டிருந்தாள். அங்கே வந்து அசட்டுத்தனமாக யாருடனும் பேசி சிரித்து கொண்டிருக்கக்கூடாது. நான் உட்காரச் சொன்ன இடத்தை விட்டு நகரக்கூடாது. முன்னதாகவே எச்சரித்து விட்டிருந்தாள் தாய். அப்பொழுது சம்யுக்தா பள்ளி மாணவி. அந்த வயதுக்கேற்ற கூச்சமான சுபாவம். தொழிற்சாலையின் முன்னால் பசுமையாக பரவி கிடந்த புல்தரையில் போடப்பட்டிருந்த நாட்காலிகளின் முன்வரிசை ஒன்றில் அம்மா காட்டிய இடத்தில் அசையாது அமர்ந்து கொண்டாள். இந்தாங்க அவள் பொறி கடலை என்று ஒரு தொழிலாளி கூடைக்குள்ளிருந்து பொட்டலம் ஒன்றை அவளிடம் கொடுத்தபோது அவள் தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள். கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க என்று உபசரித்தபடி ஒரு குளிர்பான பாட்டிலில் உறிஞ்ச ஸ்ட்ராவை சொருகி கொடுக்க வந்த இன்னொருவர் கொடுத்தபோது அது பயத்துடன் பெற்று கொண்டாள். எந்திரங்களுக்கு தூபம் காட்டி தொழிலாளிகளுக்கு இனிப்பு வழங்கிவிட்டு அம்மா வரும் வரை அவள் லாடம் கட்டிய குதிரை போல் அந்த பக்கம் திரும்பாது, அப்படியே அசையாது உட்கார்ந்திருக்கப்பட்ட சிரமம் கொஞ்சம் நஞ்சமல்ல. நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையிலிருந்து அவர்களது அலுவலகத்திற்கு கூட அவள் ஒரு தடவைக்கு மேல் போனதில்லை. பள்ளி சீருடை துணி வாங்க கடை தெருவுக்கு மகளை கூட்டி கொண்டு செல்ல நேரிட்ட அம்மா அப்படியே தங்கள் அலுவலகத்தை பார்வையிட விரும்பினாள். கீழே கட்டிடத்தின் முன்பக்கத்து தோட்டத்தில் காரில் டிரைவருடன் மகளை தனியே உட்கார வைக்க விருப்பமின்றி கூடவே 3வது மாடியிலிருந்த தங்கள் அலுவலக பகுதிக்கு அழைத்து சென்றாள். லிப்டில் ஏறும்போதே அம்மா எச்சரித்து விட்டிருந்தாள். யாரையும் பார்த்து பல்லை காட்டாதே, பேச முயலாதே. பெண் ரிசப்ஷனிஸ்ட் வரிசை பற்கள் பளிச்சிட முறவழித்தபடி, ஹலோ, நீங்கள் தானே அம்மாவோட ஒரே செல்ல பெண் சம்யுக்தா என விவரம் விசாரித்த போது முகம் சிவந்து போய் நெஞ்சு படபடக்க மௌனமாக தலையை அசைத்துவிட்டு மறுபக்கம் சுவற்றை பார்க்க தொடங்கினாள். அம்மா உள்ளிருந்து வரும் வரை முள்மேல் அமர்ந்திருப்பது போல ரொம்பவே சங்கடப்பட்டு போனாள். பலவும் தன்னில் எண்ணிக்கொண்டு ஆசனத்தில் சாய்ந்தபடி இருந்த சம்யுக்தா திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கார் அவர்களது தொழிற்சாலை கேட்டை தாண்டி கற்கள் பரவிய பாதை மீது வேகமாக ஊர்ந்து சென்று கட்டடத்தின் முன் வாயிலில் நின்றது. சாமசிவம் தயாராக அவர்களை வரவேற்க வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். வியாபாரத்தை பற்றி அம்மாவிடம் பேச அவருக்கு சில சமயம் அவர்களது பங்களாவுக்கு வருவதுண்டு. நன்னா படிக்கிறியாம்மா என்று அவர் விசாரித்தால்
தலையை ஆட்டிவிட்டு உள்ளே ஓடி போய் விடுவாள். அவர்கள் திருச்சியிலிருந்து சென்னைக்கு மாறிய போது சாமசிவமும் கூடவே வந்து திருவல்லிக்கேணியில் குடியேறிவிட்டிருந்தார். ஒடிசலான கன்னங்கள், ஒட்டி போன தோற்றத்தில் கருப்பு கொட்டும் வெள்ளை பேண்டமாக காணப்பட்டவர் இப்போது மிகவும் மாறிவிட்டிருந்தார். வயது அவரது தலையை வழுக்கியாக்கி விட்டிருந்தது. கம்பளி பூச்சிகள் போன்ற அவரது புருவங்களில் நரை இழையோடியது. முன்னால் தள்ளி கொண்டு வந்த துந்தியை வெள்ளை சஃபாரி சூட்டில் அடக்கிவிட்டு கச்சிதமான பருமனில் வாட்டசாட்டமாக தெரிந்தார். அவரது கால் ஷூக்கள் பளபளத்தன. அம்மாவின் அந்தரங்க காரியதர்சியாகிவிட்ட தகுதியின் மிடுக்கு முகத்திலே வழியே நின்று கொண்டிருந்தார். டிரைவர் இறங்கி வந்து பின் ஆசன கதவை பவ்யமாக திறந்து விட்டார். புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு முதலில் வசந்தரா இறங்கினாள். பின்னால் இறங்கிய மகளுக்கு ஓரக்கண்ணால் ஜாடை கட்டிவிட்டு காரியதரிசியுடன் அம்மா தொழிற்சாலைக்குள் புகுந்தாள். அந்த தொழிற்சாலையின் உற்பத்தி பகுதியை மேற்பார்வையிட ஒரு அலுவலரை நேர்முக தேர்வு செய்யும் பெரியதொரு பொறுப்பு முதலாவதாக அவளுக்கு இருந்தது. அந்த பகுதியில் வேலை பார்த்த அலுவலர் மாரடைப்பால் இறந்து போகவே காலியான இடத்தை சீக்கிரம் நிரப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. பத்திரிகையில் அவர்கள் கொடுத்திருந்த விளம்பரத்தை கண்டு விண்ணப்பித்து கொண்ட இளைஞர்கள் பலர் நேர்முக தேர்வுக்கு 10 வாலிபர்களை தான் பொறுக்கி எடுத்திருந்தனர். வரவேற்பறையிலே வரிசையாக இருக்கையில் அமர்ந்திருந்த அவர்களை காணாதவள் போல் வசந்தரா தன் அறையை நோக்கி வேகமாக சென்றாள். பின்னால் மெல்ல நடந்த சம்யுக்தான் பார்வை அந்த வரிசை மீது படர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட இளைஞன் மீது பட்ட அவளது பார்வை அப்படியே நிலைத்து நகர மறுத்ததை உணர்ந்து அவள் திடுக்கிட்டு போனாள். நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. வெடுக்கென்று திரும்பி பார்த்த தாயின் பின்னால் ஆட்டுக்குட்டியாக நடந்தாள். கொஞ்ச தூரம் சென்றதும் மெல்ல தன் பார்வையை அந்த பக்கம் மீண்டும் பரவிவிட்டாள். அந்த இளைஞனும் அவளை வியப்புடன் உற்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து காது மூக்கும் சிவக்க மார்பு வேகமாக துடிக்க அம்மாவின் பின்னால் அவசரமாக நடந்தாள். அத்தியாயம் 3. தொழிற்சாலையின் வரவேற்பறை ஒட்டியிருந்த பெரிய அறைக்குள் தாயும் மகளும் நுழைந்தனர். வசந்தரா தொழிற்சாலையை சுற்றி பார்வையிட்டு விட்டு ஓய்வாக இருக்கவும் தனது அந்தரங்க செயலாளரிடம் வியாபார சம்பந்தமான கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளவும் உபயோகித்த அறை அது. சம்யுக்தா அங்கு வருவது முதல் முறையாகும். எனவே வியப்புடன் அறையை சுற்றிலும் பார்த்தாள். ஏறக்குறைய வரவேற்பறை போன்றதொரு பெரிய அறை அது. மெல்லிய நீல சாயம் பூசிய சுவர்கள், மூடப்பட்டிருந்த ஜன்னல் கண்ணாடிகளை மறைத்தபடி நேர்த்தியான பழுப்பு வண்ண திரைச்சீலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. வெயிலின் கொடுமையே தெரியாத அறைக்குள் குளிர் சாதனம் குளுமையை கொட்டி கொண்டிருந்தது. முகம் தெரியுமளவு பளபளத்த தேக்கு மர மேஜைக்கு பின்னால் இருந்த பெரிய சுழல் நாற்காலியில் வசந்தரா சாய்ந்தபடி அமர்ந்து கொண்டாள். அவள் அருகே போடப்பட்டிருந்த மெத்தை தைத்த நாற்காலி ஒன்றில் மகளை உட்காரும்படி சைகை செய்தாள் தாய். கால் புதைந்து இரத்தன கம்பளத்தின் மீது மெல்ல நடந்து வந்த மகள் அம்மாவின் அருகில் அமர்ந்தபடி கண்களை ஓடவிட்டாள். மேஜை மேல் ஒரு பக்கம் சில ஃபைல்கள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இன்னொரு பக்கத்திலே சிவப்பும் வெள்ளையுமான நிறத்திலே 2 தொலைபேசிகள் காணப்பட்டன. இடது பக்கத்து சுவர் ஓரமாக கூரையை தொட்டுக்கொண்டு ஒரு பெரிய அலமாரி இருந்தது. முதுகில் பொன்னெழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தடிமனான பல புத்தகங்கள் அதற்குள் வரிசையாக நிற்பது கண்ணாடி கதவின் ஊடே தெரிந்தன. அத்தனையும் தொழில் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். அம்மா இவைகளில் எதையாவது படித்திருப்பாங்களா, அல்லது வெறும் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றனவா? சிந்தித்தபடியே நிமிர்ந்த அவள் கண்களில் தாத்தா சேனாதிபதி சந்தன சட்டத்திற்குள் அடங்கியதொரு புகைப்படத்தை நின்று மென்மையாக அவளை பார்த்தார். முகம் சிரித்து போனாள் சம்யுக்தா. சுவற்றிலே அத்தனை இடத்தை ஆக்கிரமித்து கொள்ள தாத்தாவுக்கு இருந்த உரிமை அவளது தந்தையின் படத்திற்கு ஏன் இருக்கவில்லை? வீட்டில் வைக்காது போகட்டும். சம்பிரதாயத்துக்காகவது ஒரு சிறு படத்தை அம்மா மேஜையின் ஒரு பக்கத்தில் வைத்து விட்டிருக்கலாமே. படத்தில் கூட கணவனை பார்க்க முடியாத அளவுக்கு வெறுப்பு கொள்ள அப்பா என்ன குற்றம் செய்து விட்டார்? லேசாக இடது கரத்தால் நெஞ்சை தடவி கொண்டாள். மார்பின் இடுக்கிலே சொருகி கொண்டிருந்த மணிப்பர்ஸ் கை விரல்களில் பட்டதும் மனதை வருடிய துயர புண்ணுக்கு மருந்து போல கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. மகளின் சிந்தனைகள் தாயின் அதட்டல் குரலில்
கலைந்து போயின. இப்போ முதல் வேலையாக உற்பத்தி பெருக்கும் பகுதியின் மேற்பார்வையாளராக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொருவரை பற்றியும் செயலாளர் எழுதி வைத்திருக்கும் குறிப்புகள் 2 பிரதிகளாக டைப் அடிக்கப்பட்டு நம் இருவரது பார்வைக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அழைக்கப்படும் முன் ஒரு முறை நீ அவர்களது தகுதிகளை பற்றி வாசித்து உனக்குள்ளே கணிப்பு செய்து கொள். அம்மா அதட்டலாக பேசினாள். கதவு மெல்ல விரலால் தட்டப்பட்டது. உள்ளே வரலாம் என்று அவள் உத்தரவு கொடுத்ததும் தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் பையன் ஒருவன் காரின் டிக்கியிலிருந்து பிரம்பு கூடையை தூக்கி வந்து அறைக்குள் ஒரு பக்கம் வைத்தான். வீட்டில் குப்புசாமி சிரத்தையாக பிழிந்து பத்திரமாக பாட்டிலில் நிறைந்து வைத்திருக்கும் பழரசமும் 2 டம்ளர்களும் ஒரு சிறு பிஸ்கட் பொட்டலமும் அதில் இருந்தன. தேங்க்ஸ் என்று வசந்தரா முணுமுணுத்ததும் பையன் அறையை விட்டு மாயமானான். 5 நிமிஷம் அவகாசம் தரேன். குறிப்புகளை படிச்சுட்டு நீ மௌனமாக நான் இந்த தேர்வை எப்படி கையாள்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இரு. போதும் உத்தரவிட்டாள் தாய். சம்யுக்தா பொங்கி வந்த எரிச்சலை விழுங்கி கொண்டு அம்மா தன் முன் நகர்த்திய குறிப்பு ககுதிகளை எடுத்து வேகமாக தனக்குள்ளேயே கவனமாக ஒவ்வொன்றையும் படித்தாள். வேலையை தேடிக்கொண்டு நேர்முகத் தேர்வுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் பட்டதாரிகள், இளைஞர்கள். குறிப்புத்தாளுடன் இவர்களை பற்றிய சான்றிதழ்களின் நகல்கள் இணைக்கப்பட்டிருந்தன. முடிச்சிட்டியா வினவிய தாய் மேஜை ஓரத்தில் இருந்த வெள்ளை புத்தானை அமுக்கினாள். வினாடி பொழுதில் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு செயலாளர் சாம்பசிவம் உள்ளே வந்து நின்றார். அந்த 2 நாட்காலிகளையும் இழுத்து இப்படி போடுங்க. ஒன்றில் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க, மற்றொன்றில் தேர்வுக்கு வரும் நபர் உட்காரட்டும் என்றாள். கை கட்டி வாய்ப்புத்தி நிற்காத குறையாக அவள் முன் குழைந்து கொண்டு நின்ற செயலாளர் எஜமானியின் சொல்படியே ஒரு நாட்காலியில் அமர்ந்து கொண்டார். வரிசையாக உள்ளே வர ஏற்பாடு செய்து விட்டீங்க இல்லையா? விண்ணப்பதாரரின் பெயரை வரிசைப்படுத்தாது அவர்கள் அனுப்பிய தேதி வாரியாக வரிசைப்படுத்தியிருக்கிறேன், சரிதானே என்று இருக்கை நின்று எழுந்து வகுப்பு மாணவன் ஆசிரியருக்கு பதில் அளிப்பது போன்ற பணிவுடன் சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான அவர் வசந்தரா முன் குறுகி போய் உட்கார்ந்திருப்பதை கண்ட சம்யுக்தாவுக்கு வியப்பாக இருந்தது. இப்படியும் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண்ணை கண்டு நடுங்குவாரா? தான் முன்னால் ராணி போல நடக்க தன் பின் கை கட்டி வாய் மூடியவராக செயலாளர் ஓடி வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அம்மா எதிர்பார்ப்பது நியாயமா? பாவம், அந்த மனிதரின் சுய கௌரவம் என்னாவது? அவள் யோசித்து முடிக்கும் முன் கையில் ஒரு சிறு தோல் பெட்டியுடன் ஒரு இளைஞன் கதவை மெல்ல தட்டிவிட்டு உள்ளே வந்தான். செயலாளர் அவனுக்கு எதிரே கிடந்த நாட்காலியை சுட்டி காட்டினார். குளிர்சாதன அறையின் குளுமையிலும் அந்த வாலிபன் வியர்த்து விடுவிடுத்து போய்விட்டிருந்தான். வசுந்தராவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அவன் தடுமாறி போய்விட்டான். ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியாது உளறி கொட்டினான். 2 நிமிஷத்தில் வந்தவனை போக சொல்லி தலையாட்டிவிட்டாள் அவள். பின்னர் வந்தவர்கள் அத்தனை பேருடைய கதியும் அப்படியேதான் இருந்தன. பட்டம் பெற்ற வாலிபர்கள் பார்க்க கச்சிதமாக உடுத்தி கொண்டு சான்றிதழ்களை சுமந்து பெட்டியுடன் வந்து கொலை வழக்கில் தீர்ப்பு கூறப்போகும் நீதிபதியின் முன் குற்றவாளி கூண்டில் நிற்கும் கைதிகளைப் போல் வசுந்தராவை பார்த்து பயந்து நடுங்கி போனார்கள். மிகவும் அமுத்தலாக கடுமையான குரலில் வசந்தரா சரமாக தொடுத்த கேள்விகளுக்கு சிலர் பதில் சொல்ல முடியாது திணறி போனார்கள். கடைசியாக அவன் வந்தான். மணிக்கட்டு வரை நீண்ட கையுடைய வெளிர் நில சட்டையும் கருநீல வண்ண பேண்ட்டும் அணிந்து கொண்டிருந்தான். சீராக வாரப்பட்ட சுரண்ட கிராப்பு முடி அவன் முகத்திற்கு மிகவும் கலையாக இருந்தது. மாநிறத்துக்கு சிறிது தூக்கலான நிறம், அழகான மீசை, தூத்துருவென்று கண்களில் கொள்ளை புத்திசாலித்தனம். சம்யுக்தா குறிப்புத்தாளை படிப்பது போல் ஓரக்கண்ணால் அவனை காலோடு தலை நன்றாகவே பார்த்தாள். பெயர் என்ன சொன்னீங்க? நான் எதுவும் என்னை பற்றி சொல்ல இன்னும் ஆரம்பிக்கலையே. என்னை பற்றி குறிப்பின் முதலில் பெயர் இருக்கும், கவனிச்சிருப்பீங்களே. அருணாச்சலம் என்ற பெயரை பள்ளி நாட்களில் சுருக்கி அருண் என்று வைத்து கொண்டு விட்டேனே. வரிசை பற்கள் பளிச்சிட மென்மையாக முறவளித்தான். கீழ் உதட்டை கடித்து கொண்டு சிறிது கோபத்துடன் அவனை வெறித்தாள் வசந்தரா. படிப்பு? முந்தைய வேலை அனுபவங்கள் BA பொருளாதாரம், பின்னர் MBA. இதுதான் முதலாக நான் வேலைக்கு விண்ணப்பித்து கொண்ட இடம்.
முந்தைய அனுபவம் ஏதும் கிடையாது. இந்த வேலையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திறமையாக நடத்துவீங்கன்னு நான் உங்களை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? இவன் இந்த வேலையை திறமையுடன் செய்வான் என்ற நம்பிக்கை பேரில் தான் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த பட்டத்தையும் இந்த வேலைக்கு விண்ணப்பித்து கொள்ள வேண்டிய தகுதிகளையும் நான் என் சொந்த முயற்சியால் தேடிக்கொண்டவன். அதேபோல் வேலை கிடைத்தால் என் திறமையை நிரூபிக்க முடியும் என்கிற அபார நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவள் கேட்ட கேள்விகளுக்கு நற்கு தெரிவித்தாற்போல் பதிலளித்தான். அச்சம் சிறிதுமின்றி தடுமாற்றமின்றி அவன் பேசியதை கண்கொட்டாது பார்த்து கொண்டிருந்தான் சம்யுக்தா. லேசாக அவ்வப்பொழுது அவன் உதடுகளில் நெளிந்த புன்னகை, கண்களில் பளிச்சிட்ட பொலிவு, துணிவான பதில்கள் எல்லாம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன. மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்து போது அவனும் அவளை பார்த்து புன்னகைத்தான். குப்பென்று முகம் சிவந்து போனால் அவள். நெஞ்சு தீவிரமாக துடித்து கொண்டது. தாய் தன் பக்கம் திரும்பும் முன் அவள் மேஜை மேல் இருந்த குறிப்பிட்ட ஆளை கவனிப்பது போல தலையை கவிழ்த்து கொண்டாள். வசுந்தரா சாமசிவத்தை உற்று பார்த்தாள். என்றாள். அவர் மேற்கொண்டு கேட்க வேண்டிய கேள்விகளை தொடங்கினார். அவனது படிப்பு சம்பந்தமான சில கேள்விகளை அவர் வேகமாக கேட்டார். சளைக்காது அவன் சொன்ன பதில்கள் அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தன. முதல் ஆண்டு இந்த வேலை தற்காலிகமானதாக இருக்கும். அதற்குள் உங்களுக்கு வேலை பிடிக்காவிட்டால் சரி, எங்களுக்கு உங்களது வேலை திறமை திருப்தி அளிக்காவிட்டாலும் சரி, 1 மாத முன்னறிக்கை இருசாராருக்கும் போதும். உங்கள் வேலையில் எங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் ஓராண்டு காலத்திற்கு பிறகு அதை நிரந்தரமாக்க முடியும். சம்பளம் மற்ற சலுகைகள் எல்லாம் அவர் முடிக்கும் முன் அருண் பதிலளித்து விட்டான். விளம்பரத்திலேயே எல்லாம் விவரமாக கொடுத்திருந்தீர்களே, தெரியும். அவங்க மேலே பேச ஏதுமில்லாத அவர் தம் எஜமானியை பார்க்க வசுந்தரா மெல்ல தலையை அசைத்தாள். சரி, நீங்கள் போகலாம். எங்கள் பதில் உங்களுக்கு தபாலில் வந்து சேரும் என்றார் செயலாளர். கொஞ்சமும் பதட்டமின்றி அருண் எழுந்து கைகூப்பி வணங்கிவிட்டு தன் கையோடு கொண்டு வந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். அவனது நிமிர்ந்த மிடுக்கான நடை சம்யுக்தாவுக்கு பிடித்திருந்தது. வந்தவர்கள் அத்தனை பேரில் அருண் ஒருவன் தான் அவன் அம்மாவுக்கு அஞ்சாது பதிலளித்தான். பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது என்ற திமிரை அவனிடம் அம்மாவால் காட்ட முடியவில்லை என்பதை பற்றி அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வசுந்தரா செயலாளரை கேட்டாள். வந்தவங்களில் இந்த இளைஞரிடம்தான் நாம் எதிர்பார்க்கும் தகுதிகள் அத்தனையும் இருக்கிறதாக எனக்கு தோணுது. வார்த்தைகளை மென்று விழுங்கினான் சாமசிவம். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனால் கொஞ்சம் கர்வம் பிடிச்சவன் போல தெரியுது. வேலைக்கு வரட்டும், இவன் ஜம்பம் இங்கே செல்லாதுங்கிறதை புரிஞ்சுக்குவான். உடனடியாக வேலைக்கு வேண்டிய உத்தரவை டைப் பண்ணி என் கையெழுத்தை வாங்கி அருணுக்கு ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பிடுங்க. மற்றவங்களுக்கு வருத்தம் தெரிவித்து பதில் போட்டு விடுங்க. லேசாக தொண்டையை சிறுமினாள் வசுந்தரா. நீங்கள் போகலாம் என்று சொல்லாமல் அவள் சொன்னதை புரிந்து கொண்டு சாமசிவம் இருக்கையை விட்டு எழுந்திருந்தார். அப்போது தொழிற்சாலையின் காலை தேநீர் வேலை. வெளியே அதன் அறிவிப்பு மணி அலறியது. பையன் மெல்ல கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். கூடைக்குள்ளிருந்து பழரசு பாட்டிலை திறந்து 2 டம்ளர்களிலும் நிறைத்து மேஜை மேல் வைத்தான். கூடைக்குள்ளிருந்து தட்டில் பிஸ்கட் பொட்டலத்தையும் அவிழ்த்து கொட்டி டம்ளர்களுக்கு அருகே மேஜை மேல் வைத்துவிட்டு வேகமாக வெளியேறி விட்டான். செயலாளர் தேநீர் சாப்பிட வரவேற்பறை பக்கம் நழுவி விட்டார். நேர்த்தேர்வு முன் நடந்த விதம் எப்படி இருந்தது? மகளை கேட்டபடி ஒரு பிஸ்கட்டை எடுத்து மெல்ல சிறிது கடித்து விழுங்கினாள் வசுந்தரா. ஏதோ பெரிய பரீட்சை நடந்தது போல எனக்கு பிரமிப்பாக இருந்தது கூறிவிட்டு சம்யுக்தா பழரசத்தை துளி உறுதினாள். முடிவில் என் தேர்வு எப்படி? தாய் கேட்டபோது மகளின் மார்பு வேகமாக அடித்து கொண்டது. உடல் முழுவதும் உஷ்ணம் பரவுவதை உணர்ந்தாள். அருணை எனக்கு பிடிச்சிருக்குமா? எத்தனை புத்திசாலித்தனமாக பேசினார். அவரது அறிவின் கூர்மை கண்களில் பிரதிபலிக்கிறதே. அவருக்கும் என்னை பிடிச்சிருக்குது. நீங்கள் ஃபைலை புரட்டி கொண்டிருந்தப்ப என்னை பார்த்து லேசாக புன்னகை செய்தார். அம்மா, அவர் பார்க்கவும் நன்றாக இருக்கிறார். சொல்ல வேண்டும் போல மனதில் எண்ணங்கள் குமிழ இந்த அம்மாவிடம் மனம் விட்டு பேசி அவள் வெற்றி பெற்றுவிட முடியுமா? உங்கள் முடிவு கட்டாயம் சரியாக தான் இருக்கும். வியாபாரம் என்கிறதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே அம்மா. இந்த பயிற்சி உனக்கு அலுப்பாக இல்லையா? அலுப்பா?
இனிமையான அனுபவமாக அமைஞ்சிட்டுதே அம்மா என்று சொல்ல முடியாது. தலையை மெல்ல அசைத்துவிட்டு பழரசத்தை ஒரே மூச்சாக குடித்து முடித்தாள். குப்புசாமி அன்று கூடவே சர்க்கரையை கொஞ்சம் பழரசத்தில் கலந்து விட்டாரா, அல்லது அவளது உடலில் பரவி இருந்த அந்த இன்ப உணர்வு நாக்கையும் ஆக்கிரமித்து கொண்டு விட்டதா? அவளுக்கும் புரியவில்லை. பழரசம் மிகவும் இனித்தது. அன்று காலை பொழுது ரொம்பவே அவளுக்கு இனித்தது.